தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மாறுபட்ட சிந்தனை. சங்கீதம் 119 160 வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பரபரப்பான உலகத்திலே இன்டர்நெட் யுகத்தில் பண்டோரா என்பது இசையின் அற்புதத்தில் ஒன்றாகும். இசையை நம் வசதிப்படி அமைத்து நமக்கென்று தனிப்பட்ட வானொலி நிலையம் அமைத்து கொள்ள அது உதவுகிறது. ஒரு பாடல் இசைக்கப்படும் போது நாம் அப்பாடலை விரும்புகிறோமோ இல்லையா என காட்ட பெரியவர்களை நோக்கி மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி இருக்கும் அடையாளத்தை இயக்க இறுதியாக நாம் விரும்பும் பாடல்களின் தொகுப்பு நமக்கு கிடைக்கிறது. சில நேரங்களில் வேதாகமத்தை வைத்துக்கொண்டு நாம் இதே செயலை நாம் செய்கிறோம். மக்கள் தாங்கள் விரும்பும் வேதாம பகுதிகளை தெரிந்து கொண்டு மற்ற பகுதிகளை அசட்டியாக விட்டுவிடக்கூடும். அவ்வாறு மக்கள் வசதிப்படி வேத வசனங்களை தெரிந்து கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். சங்கீதம் 119 160 நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்தார். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியால் அள்ளப்பட்டிருக்கிறது. அவைகள் புரோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் போதகனாகிய தீமோத்தேயுவுக்கு சொன்னார், இயேசுவுக்கு வேத வசனங்கள் முக்கியமானதாக இருந்தன. ஆனால் அந்த நாளில் மதத் தலைவர்கள் மாறுபட்ட கோணத்திலிருந்து வித்தியாசமான நோக்கத்தோடு இயேசு சொன்ன வேத வசனங்களை பார்த்தார். கொலை செய்யாதிருப்பையாக என்பது தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுதல் என்பது ஒரே மட்டத்தில் இருப்பதாக பார்த்தார். வேத வசனங்களை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு பதிலாக வேத வசனங்கள் அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துமாறு மக்களை ஊக்குவிப்பதில் இயேசு கவனம் செலுத்தினார். நாம் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் பற்றி கொள்ளும் பொழுது நாம் அவரை அதிக ஆழமாய் அறிந்து கொள்வோம். மேலும் அவரை கனப்படுத்த நாம் வாஞ்சிப்போம். அவரை நாம் எப்படி கனப்படுத்துவது, எப்படி அவரை முழுமையாக தெரிந்து கொள்வது என்ற அடிப்படை கேள்விகளுக்கு இயேசுவே பதிலாக இருக்கிறார். இயேசுவானவர் மட்டுமே பரலோகத்தை முற்றிலும் அறிந்த கர்த்தர். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு திருமொழியும் நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்பிலே வளர கற்றுக் கொடுத்தார். ஆனால் நாம் இயேசுவின் ஆழமான அன்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே. நாம் புரிந்து கொள்ளுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.